சார், ஒரு குழந்தை 12ஆம் படிப்பு எக்ஸாம் வேறு நடக்கிற நேரத்தில் டாய்லெட் போகிற நேரத்தில் இழுத்துட்டு போயிட்டு கற்பழிச்சிட்டு முகத்தை சிதைத்து துண்டு துண்டாக வெட்டி, நான் சொல்கிறது இதெல்லாம் பத்திரிகைகளில் வந்திருக்கிற செய்தி. இதை செய்யறதுக்கு ஒரு நாளாக முடியுமா சார்? ஒரு மனுஷனால் முடியுமா? மிருகமாக இல்லை. முதல்ல என்னென்னா, வீட்டில் டாய்லெட் இல்லைன்னு சொல்லி அதிகாலையில் போயிருக்காங்க. அந்த நேரத்தில் செய்யறதுக்கு ஒருத்தன் தைரியம் வருதுன்னா, ஒன்று அவனுக்கு கட்சி செல்வாக்கு இருக்கணும். சார், தமிழ்நாட்டில் நீங்கள் உங்கள் கேமராவை எடுத்துகிட்டு போங்க, இன்னைக்கு பொட்டலம் கொடுங்க, ஏதோ அவங்க சொல்கிற பரிபாஷை சொன்னீங்கன்னா, கஞ்சா கிடைக்காத ஸ்கூல் வாசலில் இருக்கிற எல்லா கடையிலையும் கிடைக்குதுங்கிறாங்க. சார், சைக்கோ என்பதை விட என்னை பொறுத்த வரைக்கும் போதை தான் சார் காரணம். இன்னொன்று, ஒரு இந்த மாதிரி விஷயத்துக்கு ஒரு 45 நாளில் தண்டனையை வாங்கி கொடுத்தீங்கன்னா, சார் இவ்வளோ தூரம் போயிட்டீங்களா சார்? சார், ஒருத்தன் தப்பு பண்ணால் போலீஸ்கிட்ட போனால் கேஸுக்கு ஏற்ற மாதிரி நடத்துகிறாங்க சார். இதெல்லாம் சொல்லிக்கிட்டே போனால் நம்ம இருக்கிறது ஒரு நாகரீக உள்ள நாடான்னு தெரியல. திமுக இளைஞரணியைச் சேர்ந்த 2 பேர் பெண் போலீஸை பாலியல் சீண்டல் பண்ணி எஃப்ஐஆர் கொடுத்தா அந்த பெண்ணை வாபஸ் வாங்க வச்சாங்க சார். திமுக கொடி கார்ல இருந்தாலோ திமுக காரனா இருந்தா என்ன தப்பு பண்ணலாமா? ஸோ சார், பிரச்சனை தமிழ்நாட்டில் தப்பு பண்ணால் எங்கள் அப்பா ஆட்சியில் பொழைக்க முடியும்னு அவங்களுக்கு தைரியம் வருதா? இல்லை போலீஸ் கண்டுபிடிக்காம போலீஸ் அவ்வளோ வீக்காக இருக்கு அப்படின்ற தைரியம் வருகிறதா? ஏன்னா ஒரு மாணவியை ஒரு இது பண்ணுறதுக்குன்னா கத்துறது சீண்டல்மா கஷ்டமாக இருக்காதா சார்? இந்த தைரியம் இந்த ஆட்சி நம்மை ஒன்றும் செய்யாது. இல்லை போலீஸ் கூட்டிகிட்டு போனால் 1 வாரம் 10 நாளில் வெளில வந்துடலாம் ஜாமீன்லன்னு தைரியம் வந்துருச்சா? ஸோ இது சாதாரணமாக தெரியல. இதை படித்தா தூக்க முடியல சார் நம்மளால். அப்படி இருக்கிறது. நம்ம வீட்லேயும் குழந்தைங்க இருக்காங்க. ரேலோ நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு தேவப்பிரியா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். தற்பொழுது அபியூஸ் ரிலேட்டபிளான நியூஸ் கடந்த ஒரு 12 ஹவர்ஸ்க்குள்ளே 4 நியூஸ் பார்த்தாச்சு. இந்த 4 நியூஸில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நியூஸாக பார்க்கப்படுறது தூத்துக்குடி மாவட்டம் வேடநத்தம் அப்படிங்கிற ஊரில் 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவி இயற்கை உபாதையை கழிப்பதற்காக அவங்க வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய அந்த கருவேல காட்டு பகுதிக்குள்ளே போயிருக்காங்க. காணோம். போய் பார்த்தா பிணமாக இருக்காங்க. கற்பழிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் சொல்லப்படுது. இது ஒரு விஷயம். இதை தாண்டி சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு மாணவி ப்ராஜெக்ட் ரிலேட்டபிளாக திருச்சியிலேருந்து சென்னை வந்திருக்காங்க. 22 வயசு மாணவி. அவங்களும் அபியூஸ் செய்யப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஊர்கள் வெவ்வேறையாக இருந்தாலும் நடக்கக்கூடிய சம்பவம் அப்படிங்கிறது ஒன்றா இருக்குது. ஸோ ஃபஸ்ட் அந்த தூத்துக்குடி சம்பவத்தை பற்றி பேசலாம். அங்கே என்ன நடந்தது? இல்லை, முதல்ல என்னென்னா, வீட்டில் டாய்லெட் இல்லைன்னு சொல்லி இரவு கூட அதிகாலையில் போயிருக்காங்க. அந்த நேரத்தில் செய்யறதுக்கு ஒருத்தன் தைரியம் வருதுன்னா, ஒன்று அவனுக்கு கட்சி செல்வாக்கு இருக்கணும். எந்த கட்சி தெரியாது, இன்னும் கைது பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியாது. 2வது அவன் நிலையில் இல்லை, போதையில் இருக்கணும். சார், தமிழ்நாட்டில் நீங்கள் உங்கள் கேமராவை எடுத்துகிட்டு போங்க, இன்றைக்கி பொட்டலம் கொடுங்க, ஏதோ அவங்க சொல்கிற பரிபாஷை சொன்னீங்கன்னா, கஞ்சா கிடைக்காத ஸ்கூல் வாசலில் இருக்கிற எல்லா கடையிலையும் கிடைக்குதுங்கிறாங்க. சரி, நமக்கு கஞ்சான்னு தான் கேள்விப்பட்டிருக்கோன்னு சொன்னோன்னா, அப்புறம் புதுசாக வார்த்தைகள் வந்துச்சு. யார்? ஸ்டாலின் சாரோட ஃபோட்டோ எடுத்துக்கிட்ட அவர் பேர் என்னப்பா, திமுகவின் ஞானசேகரன்ற அவர் என்ன விற்றாரு? மெத்துன்னாங்க. அதுக்கப்புறம் சூடோஃபெட்ரின்னாங்க. சார், இவை எல்லாம் உள்ள ஒரு ஸ்டாம்ப் பேப்பர் சைஸு காயத்தை நாக்கில் வச்சுக்கிட்டா 4 நாளைக்கு கிக் இருக்குன்றாங்க. ஸோ இப்படி போக சார், ஒரு குழந்தை 12ஆம் படிப்பு எக்ஸாம் வேறு நடக்கிற நேரத்தில் டாய்லெட் போகிற நேரத்தில் இழுத்துட்டு போயிட்டு கற்பழிச்சிட்டு முகத்தை சிதைத்து துண்டு துண்டாக வெட்டி, நான் சொல்கிறது இதெல்லாம் பத்திரிகைகளில் வந்திருக்கிற செய்திகள். இதை செய்யறதுக்கு ஒரு நாளாக முடியுமா சார்? ஒரு மனுஷனால் முடியுமா? மிருகமாகறான். ஏன்னா திருவள்ளுவர் சொல்லியிருப்பார், ஒருவன் இது கள்ளு குடித்தால் அவன் அம்மா கூட அவனை மதிக்க மாட்டான். இன்னைக்கு சாராயத்தை விற்பது தான் டார்கெட்னு வச்சுட்டு இருக்காங்க. இதை தாண்டி சார், ஒருத்தன் தப்பு பண்ணால் போலீஸ்கிட்ட போனால் கேஸுக்கு ஏற்ற மாதிரி நடத்துகிறாங்க. ஒரு ஆளுக்கு ஏற்ற மாதிரியா, கேஸுக்கு ஏற்ற மாதிரி? இல்லை, பணத்துக்கு ஏற்ற மாதிரி. இன்னும் 2க்குமே இல்லாமல். ஏன்னா அந்த நிகிதானே யாரோ ஒரு பொம்பளை நகை தத்து போச்சுன்னு சொன்னதுக்காக ஒருத்தனை அடித்து கொண்டாங்க. அதே மானாமதுரை பக்கத்தில் இன்னொன்று ஆகாஷ் டெல்சன் இன்னொன்று வந்திருக்கு. அதே மெட்ராஸில் ஒரு அந்த விஷயத்தை குறிப்பிட்டு இன்னைக்கு எம்பி கார்த்திக் சிதம்பரம் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க.
உளவியல் ரீதியான ட்ரீட்மெண்ட் வந்து போலீஸுக்கு வந்து தேவை, ஓவராலாகவே மறுசீரமைப்பு பண்ணணும் அப்படின்ட்டு வந்து கார்த்திக் சிதம்பரம் சார் இது எல்லாருமே அப்பப்போ சொல்லுவோம் சார். அதாவது போலீஸ் என்பவர்கள் பிரிட்டிஷ் ஆட்சியின் போது அவங்க நாங்கள் ஆள்பவர்கள் நீங்கள்லாம் அடிமைகள் அப்படிங்கிற ஒரு மனநிலை மிஷினரியோட அந்த ஆளுங்க இதுக்கு நாங்கள்லாம் ஆளும் வர்க்கம் நீங்கள்லாம் அடிமை நாட்டு வர்க்கம்ங்கிற மாதிரி பார்த்தாங்க. அது மாதிரி பவர்ஸ் இருக்கு. இவர்கள் பாதுகாப்புக்கு உள்ளவர்கள், இவங்க சகோதரர்களாக பழகணுங்கிறது எல்லா நேரத்துலையும் சொல்லுவாங்க. இங்கே பிரச்சனை என்னன்னா சார், ஒரு குழந்தை நீங்க சொல்லாத ஒரு சம்பவம் 2 நாள் முன்னாடி 2 வயசு குழந்தைய ஒருத்தன் இது பண்ணான்னு வந்துச்சு. அதை நம்ம லைட்டா பேசியிருந்தோம். 7 வயசு குழந்தைய ஒன்று நாமக்கல் பக்கத்துல இருந்து வருது சார். இதெல்லாம் எங்க இருந்து? இன்னொன்னு சார், ஒரு இன்னைக்கு இருக்கிற பிஎன்எஸ் சட்டத்துல ஒருத்தனுக்கு தண்டனை வாங்கி இந்த முழு கேஸையும் 45 நாள்ல வாங்கி தர முடியும். சமீபத்திலேயே அந்த இது கோயம்புத்தூர் கேஸ்ல கிட்டத்தட்ட 3-4 மாசத்துக்குள்ள தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்க. ஆனால் எத்தனை கேஸ்ல வாங்கி கொடுத்துருக்கீங்க? அப்படி நேற்றைக்கு நீங்கள் சொல்லாத இன்னொரு சம்பவம், நேற்றை காலையில் பேப்பரில் படிக்கிறேன் சார். காலையில் ஹிந்துவில் இருக்குது, எக்ஸ்பிரஸில் இருக்குது, டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இருக்குது. மதுராந்தகத்திலேருந்து 2 வீலரில் மாணவர்கள் 3 பேர் வந்திருக்காங்க. ஒரு மாணவனும் 2 மாணவிகளும் காரில் இன்னொரு 2 வீலரில் சேஸ் பண்ணிட்டு வந்து ஸ்லோ பண்ண நேரத்தில் உதச்சி அவங்க அடிபட்டு கீழே விழுக 2 பேர் தப்பி ஓட 14 வயது மாணவியை 2 பேர் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த வழக்கை போலீஸ்க்கு கேஸ் ஆச்சு, எப்போ கேஸ் ஆச்சுன்னு தெரியாது, ஹைகோர்ட்டில் புட்டப் பண்ணி அதுக்கப்புறம் உட்காந்து இப்போ நேற்றுக்கு ராத்திரி கைது பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. திமுக கார் வைத்த கொடின்னு பேப்பரில் செய்தி வருது சார். திமுக கார் கொடி காரில் இருந்தாலும் திமுக காரில் இருந்தால் என்ன தப்பு பண்ணால் பண்ணலாமா? ஈசிஆரில் ஒரு கார் சேஸ் பண்ணிட்டு போய் பண்ணப்போ திமுக கொடி. இந்த விஷயம் நெட்ல வந்த உடனே அடுத்த நாள் காலையில் 5 சேனல் போய் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பம் வீட்டுக்கு போச்சு. ஆனால் அந்த காரை கண்டுபிடிக்கிறதுக்கு 4 நாள் ஆகுது. அண்ணா நகருக்கு அந்த சிறுமி கேஸை சொன்னால் 1.5 வருஷமாக இன்னும் சிபிஐக்கு அனுப்பாமல் இப்போ 25 லட்ச ரூபா வாங்குற வக்கீலில் 2 வக்கீலை வச்சு எஸ்ஐடி போடுங்க. அந்த எஸ்ஐடியில் என்ன கண்டிஷன் போட்டாங்க தெரியுமா? தமிழ்நாடு கேடரா இல்லாததை போடணும்னு நாங்கள். அதே இப்போ சமீபத்தில் வேறொரு வழக்கு, அது எப்படி போடலாம், இது மாநில சுயாட்சி, அன்னைக்கு அது சிபிஐ போகாம சார் அந்த வழக்கு ஏன் சார் இன்னைக்கு முடிக்கல? இன்னைக்கு அந்த தூத்துக்குடி வேடநத்தம்ல அந்த காட்டுக்குள்ள என்ன இன்னைக்கு அதான் சார், யாரோ 2 மிருகங்கள் இழுத்து கொண்டு போய் அந்த சிறுமியை சிதிச்சு அந்த முகத்தையும் எதுக்கு இது பண்ணிட்டு வெட்டி கொண்டு இருக்காங்க. இது லிட்டரலா ஒரு சைக்கோபேத் அந்த மாதிரியான பேட்டர்ன் சார். சைக்கோ என்பதை விட என்னை பொறுத்த வரைக்கும் போதை தான் சார் காரணம். இன்னொன்று, ஒரு இந்த மாதிரி விஷயத்துக்கு ஒரு 45 நாளில் தண்டனையை வாங்கி கொடுத்தீங்கன்னா சார், இவ்வளோ தூரம் போயிட்டீங்களா சார்? முந்தானத்து போன வாரம் ஒரு பாலத்தை திறந்து வச்சாங்க, அந்த பாலமே கூட ஆடுதுன்னு சொல்லிட்டு அப்புறம் மேலே தார் போட்டாங்க. மத்திய கைலாஷ்ங்கிறது இருக்கிறது இன்னைக்கு சென்னையின் டாப் மோஸ்ட் ஓஎம்ஆரில் இருக்குது. அதில் நுழைஞ்ச உடனே 2வது பில்டிங் பாலிடெக்னிக். அதில் யாரோ 3 பேர் பீகாரை சேர்ந்தவங்க வேலை செஞ்சுருக்காங்க. காணாமல் போய் 2 நாள் ஆச்சு, யாருக்கும் தெரியல. எய்தாப்பில் இருக்கிற இந்திரா நகர் சாக்கடை கிட்ட ஒரு மூட்டையில் ஏதோ மனித உடல் பார்க்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் போலீஸ் கூப்பிட்டு அவங்க பார்த்து பேக்கெட்டில் இருந்தால் குடும்பத்தோடு இருந்திருக்கிறார்கள். அந்த 23 வயது பீகார் பெண்மணி கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கார். அவங்க குழந்தை உடல் அதுக்கப்புறம் தேடி போய் பார்த்தா குழந்தை உடலும் கிடைக்குது. அந்த 23 வயது பெண்ணுடைய உடல் 2 நாள் கழிச்சு கிடைச்சு. அந்த பெண் இது பண்ண பாலியல் கொடுமை செய்யப்படவில்லை. மேபி அதுக்கு முன்னாடியே அது தள்ளி விட்டு அடிச்சதுல செத்து போச்சுன்னு தெரியாது. அதுக்கப்புறம் இதை செஞ்சுட்டு அந்த செஞ்சவனும் பீகார்காரனாவே இருக்கட்டும், யாரா இருந்தா என்ன, அவன் தாடியை மாத்திரம் எடுத்துட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கான திருப்பி தைரியமா. இந்த தைரியம் எப்படி சார் வருது? தமிழ்நாட்டில் அரெஸ்ட் ஆனாலும் வெளியில வந்துடலாம், இல்ல கேஸ் நடக்காதுன்னு தைரியம் வருதா? யார் அந்த சார்? இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. திரு அண்ணாமலை அவர்கள் திமுகவின் கோட்டூர்புரம் வட்ட செயலாளர் சண்முகம் என்பவர் அண்ணா பல்கலைக்கழகத்தில் வேலை செய்தவரோடு 14 முறை அடுத்த 4 நாள் பேசினார். நாங்கள் அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாதிக்கப்பட்ட அந்த மாணவியுடைய வக்கீல் 2 விஷயம் சொன்னார் சார். தீர்ப்பு வந்தாச்சு, 7 லட்சம் ரூபா கவர்மெண்ட் காம்பன்சேஷன் கொடுக்கணும், அதுக்கு மாணவியும் வரணுமா. ஆனால் போலீஸ் தரப்பு ஆள் வரலன்னு 3 தடவை இழுத்தடிச்சாங்கன்றாங்க. இது ஒன்று. அப்போ போலீஸ் எப்படி செயல்படுதுன்னு. 2வது, அந்த மாணவிக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமான்னு விசாரிக்கிறப்ப அதற்கு முந்தைய நாள் அதே காலேஜில் மெயின் பில்டிங்க்கு இவங்களது இந்த பக்கம்னா அவங்க அந்த பக்கம் வேறொரு மாணவிக்கு இதே மாதிரி நடக்க இருந்து அப்போ ஏதோ பைக் சத்தமோ ஏதோ ஒரு சத்தம் பலமாக வர விட்டுட்டு ஓடிட்டானா அந்தவன். அப்போ வாரத்துக்கு 2 நடக்குது அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ள. அதுக்கு அடுத்தது தரமணி சொல்லியாச்சு. இன்னொன்று ஸ்டாலின் சார் வீடு தேனாம்பேட்டை, அடுத்த சிக்னல் நந்தனம் ஆர்ட்ஸ் காலேஜில் இன்னொன்று. சார் இதெல்லாம் சொல்லிக்கிட்டே போனால் நம்ம இருக்கிறது ஒரு நாகரீக உள்ள நாடான்னு தெரியல. ஏன்னா ஒரு
நாளைக்கு 70 லட்சம் டாஸ்மாக் பாட்டில் விற்கிறது, எங்களால் பாட்டிலை வாங்க முடியலன்னு அது வழக்கு நடந்துட்டு இருக்கு. டாஸ்மாக் போராட்டத்தில் அதுவும் இருக்கு, பாட்டிலை வாங்கி 10 ரூபா கொடுக்கறதுல போராட்டம். ஸோ ஒரு நாளைக்கு 70 லட்சம் பாட்டில் அஃபிஷியலாக விற்குது, ஆக்சுவல் கணக்கு அதுக்கு டபுள் மடங்காக இருக்கும், அது கணக்கில் வரல அப்படின்னு பிடிஆர் சொல்கிற 2-3% லீக்குன்னு அவர் கொடுத்த பேட்டி. அப்போ 1.5 கோடி பாட்டில் ஒரு நாளைக்கு விற்கிது. அதுக்கப்புறம் எவ்வளவு கஞ்சா, எவ்வளவு சார். நான் வந்தால் சர்வாதிகாரியாக இருப்பேன் அப்படின்னாரு திரு கனிமொழி அவர்கள் கலந்து கொண்ட ஒரு நிகழ்ச்சி வலசரவாக்கம் பக்கத்தில். அதில் திமுக இளைஞரணியைச் சேர்ந்த 2 பேர் பெண் போலீஸை பாலியல் சீண்டல் பண்ணி எஃப்ஐஆர் கொடுத்தா அந்த பெண்ணை வாபஸ் வாங்க வச்சாங்க. இந்த விஷயம் சார் பிரச்சனை தமிழ்நாட்டில் தப்பு பண்ணா எங்க அப்பா ஆட்சியில் பொழைக்க முடியும்னு அவங்களுக்கு தைரியம் வருதா? இல்ல போலீஸ் கண்டுபிடிக்காம போலீஸ் அவ்வளவு வீக்கா இருக்கு அப்படின்ற தைரியம் வருகிறதா? ஏன்னா ஒரு மாணவியை ஒரு இது பண்றதுக்குன்னா கத்துறது சீண்டல்மா கஷ்டமா இருக்காதா? இல்ல, இப்ப எனக்கு இதுல ஒரு டவுட். வீட்டுக்கும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு காடு இந்த மாதிரியான பாலியல் சீண்டல் பண்றப்ப கண்டிப்பா சத்தம் கேட்டிருக்கும். அதிகாலை பொழுதுதான், யாருமே அதை பார்க்கலையா சார்? இதெல்லாம் நம்ம தான் சொல்ல, இப்படி ஆராய்ஞ்சிக்கிட்டே போனால் முடிவே இருக்காது. செய்தவர்கள் யாரு, தெரிஞ்சவங்களா, வேணும்னு பழி வாங்குறதா, இது என்னன்னு சொல்ல முடியல. இன்னொன்று அடுத்தது நீங்கள் அந்த சொன்ன இன்னொரு வழக்கில் அந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கில் மயக்க மருந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு பண்ணான்றாங்க. அடுத்தது இது இந்த ட்ரக்குன்னே இருக்குது, நீங்கள் பார்ட்டி ட்ரக்குன்னு அதை போட்டுட்டு கொடுத்தீங்கன்னா மயங்கி விழுகிறது. இது இதில் எத்தனை ரிப்போர்ட் ஆகுது, எத்தனை ரிப்போர்ட் ஆகலை? இதே குற்றம் நடந்தது, செய்தவர்கள் வேற மாதிரின்னா என்ன மாதிரி ஆகுது? போன முறை வெள்ளத்தில் வேளச்சேரியில் ஒரு பெரிய பில்டிங் கட்டுற சைட்டில் 2 பேர் குழியில் விழுந்து செத்தாங்கன்னாங்க. அந்த ஓனரை பிடிச்ச 2 உயிர் போச்சு. 5 பவுண்ட்ஸ் நகைக்காக ஒருவரை அடித்து கொன்னார்கள். 2 உயிர் போச்சு. என்னாச்சு தெரியுமா? 3 பேர் செத்தாங்க. எங்க? ஒரு பாரு, எங்க? சேமியஸ் ரோடு. நம்ம தயாநிதி மாறன், கலாநிதி மாறன்லாம் இருக்கிற போட்னா சேமியஸ் ரோடில் ஒரு பார், ஷேக்மத் பாருங்கிற இடத்துல கவர்மெண்ட் பர்மிஷனே வாங்காமல் ரூஃப் பில்டிங்கை மாத்துறப்ப ரூஃப் பில்டிங் உடைஞ்சு 3 வடமாநில இளைஞர்கள் இறந்தார்கள். அந்த பார் யாருக்கு சொந்தம் என்றால் திரு துரைமுருகனுக்கு மிகவும் நெருக்கமான இது மணல் கருப்பையாவுக்கு சொந்தமான பார்னு தினகரனில் போட்டாங்க. நான் சொல்லலை. அவர் கைதானாரா? ஆகலை. அதே 5 பவுனுக்காக மானாமதுரையில் கொல்லப்பட்டாங்க. நாங்குநேரியில் என்ன நடந்தது? உட்காந்து 3 பைக்கில் வந்தால் நீங்கள் சொன்ன மாதிரி இது இந்த ராஜ் டிவியில் என்ன பண்ணுவாங்க, இந்த வாரம் இந்த மாதிரி படங்கள்னு ஏதாவது ஒரு போர் படங்கள் மாதிரி நாள் 3 பைக்கில் வந்து நாங்குநேரில் நடந்தால் அடுத்த நாள் 3 பைக்கில் வந்து மானாமதுரை. சார் இந்த தைரியம் இந்த ஆட்சி நம்மை ஒன்றும் செய்யாது. இல்லை போலீஸ் கூட்டிகிட்டு போனால் 1 வாரம் 10 நாளில் வெளில வந்துடலாம் ஜாமீன்லன்னு தைரியம் வந்துருச்சா? ஸோ ஆட்சி முதல்ல நாங்கள் இரும்பு கரம் கொண்டு இந்த வழக்குகளை 45 நாளில் முடிக்கணும். சார் இதை இன்னொரு தடவை இந்த சொல்கிறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது. கிருஷ்ணகிரியில் ஒரு பள்ளியில் என்சிசி கேம்பில் 4 மாணவிகள் பாலியல் சீண்டல் செய்யப்பட்டார்கள், இல்லை தொல்லை கொடுக்கப்பட்டார்கள்னு வழக்கு வந்துச்சு. அந்த வழக்கில் ஒரு பள்ளி இல்லை 4 பள்ளின்னு போய் என்னுடைய நண்பர் ஒரு பிஜேபியை சேர்ந்த ஒரு வழக்கு போட்டால் சிபிஐ கொண்டு போகணும். நாங்கள் விசாரிச்சிட்டோம். அப்போ ஹைகோர்ட் சொல்லிச்சு, அந்த பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்ட மாணவிகளுக்கு 5 லட்சம் கொடுங்க, சீண்டல் பண்ணவர்களுக்கு 1 லட்சம் கொடுங்க. 2 மாதம் கழிச்சு டிசம்பர் வருது வழக்கு. அந்த நாங்கள் 1,70,000 கொடுத்துருக்கோம் 4 ஸ்கூலில். அப்போ 120 150 மாணவிகள் ஸ்கூலில் என்சிசி கேம்ப்னு அனுப்பிச்சிங்க சார். பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதுக்கு எந்த அப்பாவது மாட்டேன்னு சொல்லுவானா? என்சிசி படித்து சர்டிஃபிகேட் இருந்தால் வேலை கிடைக்கும் சார். அதுக்கு அனுப்பிச்ச இடத்துல 170 ஒரு 10 மாணவிகளுக்கு தொல்லை, 120 பேருக்கு சீண்டல்னா குறைஞ்சபட்சம் 170 ஆகுது. இது வரைக்கும் அந்த வழக்கு முடிக்கல சார். அசோக் நகர்ல ஒரு ஸ்கூல்ல எதையோ ஒருத்தன் பேசினான்னு சொல்லிட்டு என் இடத்துல வந்து பண்ணிட்டியான்னு அமைச்சர் போய் அந்த இடத்துக்கு நேரில் போனார். இப்போ இந்த தூத்துக்குடி கேஸ்ல அந்த மகளிர் ஆணையம் இன்ஸ்பெக்டரை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. சஸ்பெண்ட் பண்ணா 60 நாள் சம்பளம் கிடையாது சார். அதுக்கப்புறம் அவங்கள வேற ஊர்ல போடுவோம். இன்கிரிமெண்ட்டும் கிடையாது அதன் பின்பு சார். அதெல்லாம் வழக்கு போட்டு அப்பீல் பண்ணி போயிடும் சார். இது எத்தனை வழக்குல அது மாதிரி நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 40 லட்சம் ரூபாய் சம்பளம் சௌகுஷ்கர் வாங்கினாரு 2009 சஸ்பெண்ட் பண்ணிட்டு. யாருக்கு லாபம் சொல்லுங்க? அவர் மீது டிபார்ட்மெண்ட்ல பெண்களுக்கு சீண்டல் கொடுத்தாருன்னு கூட வழக்கு உண்டு சார். இது ஒரு 2 மாசத்துக்கு மேல பண்ண முடியும். வழக்கை வேகமாக நடத்தி தண்டனை எல்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா இது மாதிரி நடக்காது. அண்ணா பல்கலைக்கழகத்துக்காரங்க அவன் பேர்ல 25 வழக்கு இருக்குன்னு அப்புறமா வருது. இப்ப நேற்றுக்கு இந்த மதுராந்தகத்துல திமுக கொடிக்கட்டின கார்ல கூட்டிட்டு போனவன் பேர்ல ஏற்கனவே ஜனவரி மாதத்துல குடுவாஞ்சேரியில இந்த வழக்கு அந்த வழக்கு. ஏன் சார் தண்டனை வாங்கி தரல? மாமூல் வாங்கினா போதுமா? இன்னைக்கு பெட்ரோல் வந்து அங்கங்க டூப்ளிகேட் விற்கிறாங்க. நான் வர வழியில இப்ப வலசரவாக்கத்துல பாக்குறேன், டூப்ளிகேட் விற்கிறான். பக்கத்துலேயே போலீஸ் வேன் நிற்குது. அவனுக்கு இது மாமூல் வாங்கிட்டு போகிறாங்க சார். இந்த போலீஸுக்கு முழு பவரை கொடுத்து கண்ட்ரோல் பண்ணணும்னு சொன்னால் 1 வாரத்தில் அத்தனை கண்ட்ரோலும் கொண்டு வரலாம். ஒரு டிஜிபியே போடலையே சார்.
பொறுப்பு டிஜிபியை வச்சு ஒரு வருஷமாக ஓட்டிட்டு இருக்கீங்களே. ஒரு தடவை நெக்ஸ்ட் டைம் டிஎம்கே ஆட்சி வந்துச்சுன்னா அதில் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? மக்கள் கண்டிப்பாக இது வரைக்கும் அந்த தப்பை பண்ணதில்லை. பிரச்சனைகள் அதிகமாகும் வரப்ப ஆன்டி இன்கம்பன்சி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஒருவேளை ஹிஸ்டரி இஸ் ரிப்பீட். அப்படி ரிப்பீட் ஆச்சுன்னா இது வரைக்கும் ஒரு முறை கூட திமுக ஜெயிச்சதில்லை. இன்னும் சொல்ல போனால் போன வருடம் கிட்டத்தட்ட 8 மாதம் முன்னாடி எடுத்த சத்தியம் டிவியிலேயே சொல்லப்பட்ட காரணங்கள் எதெல்லாம் இந்த தேர்தலுக்கு முக்கியமான காரணங்களில் ஒன்றாக திமுக கட்ட பஞ்சாயத்து. திமுக கட்ட பஞ்சாயத்துனா 2 விதம். ஒன்று உங்களுக்கு பிரச்சனை, 2வது இந்த மாதிரி ஆள் கைதானா கூட்டிகிட்டு போகிறது. அவன் ஃபோன் பண்ணி நம்மளாலேயே அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த ஞானசேகரன் முதல் நாள் விசாரணைக்கு வந்தப்போ கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னு வந்துச்சு. ஸோ திமுகவுடைய ஆளுங்கட்சி பலத்தால் இந்த பலர் செய்கிறார்கள். எல்லாரும் இந்த குற்றவாளி யாருன்னு எனக்கு தெரியாது இதெல்லாம். ஆனால் ஏன் இவங்களுக்கு என்ன தைரியம் வருகிறது? ஏன்னா தண்டனை வாங்கிட்டு வெளியில் வர முடியல சார். இவ்வளோ வேணாம் சார். கவர்னர் பவன் மேலே ஒருத்தன் பெட்ரோல் பாம்பு வீசுகிறான். அவன் ஏற்கனவே கைதாகி உள்ளே இருந்தவனை ஜாமீனில் எடுத்து கொண்டு வந்து போட்டு இப்போ 8 வருஷ தண்டனையில் இருக்கிறான். அவனை வெளியில் கொண்டு வந்தது யாருன்னு பார்த்தால் அவனுடைய 2வது மனைவி. பொண்ணை வச்சு ஸ்கூலில் படிக்கிற சகப்பட்ட இப்போ +2 மாணவிகளை விபச்சாரத்தில் இருக்க. அதுக்கெல்லாம் தண்டனை வாங்கி கொடுத்தாங்களா? நான் சொல்கிறது கருக்கா வினோத்து, அவனுடைய 2வது மனைவி நதியாங்கிற கேஸ். சார் இப்படி என்னால் கேஸை யோசிச்சுக்கிட்டு சொல்லாமே தவிர மக்கள் திருந்த வேண்டும். உங்கள் கையில் ஒரு விரல் புரட்சியே செய்ய முடியும். ஆனால் மத்திய அரசும் ஏதாவது பண்ணணும். கவர்னர் இதை உடனடியாக அறிக்கை அனுப்பிச்சு அமித்ஷா அவர்கள் ஹோம் மினிஸ்ட்ரியை கேட்டு தேவை என்றால் அதற்கு மேலே எடுக்கணும். பட் சட்டங்களில் அது பவர் இல்லை. இதை வச்சு ஆட்சியை கூட டிஸ்மிஸ் பண்ணலாம் போல இருக்கு. ஏன்னா 6000 கொலைகள் நடந்ததுன்னு ஏதோ ஒரு அறிக்கையில் நேற்று பார்த்தேன். ஸோ இது சாதாரணமாக தெரியல. இதை படித்தா தூக்க முடியல சார் நம்மளால். அப்படி இருக்கிறது. நம்ம வீட்லேயும் குழந்தைங்க இருக்காங்க. தயவு செய்து ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக இரும்பு கரம் கொண்டு செயல்படணும். பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164.